வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சட்டசபையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் உரையை தமிழில் வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. ஆளுநர் பதவி நீட்டிக்க தகுதி இல்லை, அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தேசிய ஒருமைப்பாட்டின் மீது தமிழக அரசு பற்று கொண்டவர்கள். ஆளுநர் வெளியேற்றம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும், சபாநாயகர் அப்பாவு உறுதி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதிகரிக்கும் பனிப்பொழிவு, பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையாற்றாமல் புறப்பட்டு சென்றது ஏன் என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஆண்டின் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை தொடங்கியது. இந்நிலையில் ஆளுநரின் உரையுடன் தொடங்க இருந்த நிலையில் ஆளுநர் RN ரவி உரையாற்றாமல் புறப்பட்டு சென்றுள்ளார். ஆளுநரின் இந்த செயல் அவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு பின் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என ஆளுநர் சபாநாயகரிடம் வலியுறுத்தியும் அவரது வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதால் அவையில் இருந்து வெளியேறியதாக விளக்கம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் பதவி நீட்டிக்க அவருக்கு தகுதி இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில்கள், புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே ஸ்மார்ட் அட்டையை ஸ்வைப் செய்து எளிதாக பயணிக்கும் திட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மெட்ரோ ரயில்கள் மட்டும் இன்றி இனி சென்னை மாநகர பேருந்துகளிலும் பயணம் செய்யும் வகையில் சிங்கார சென்னை பயண அட்டை திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். ஸ்டேட் வங்கி மூலம் 50,000 ஸ்மார்ட் அட்டைகளை கோயம்பேடு மற்றும் பிராட்வே பேருந்து நிலையங்களில் இன்று முதல் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதித்தது இல்லை என்றும் அவையை அவமரியாதை செய்த ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் பதவி காலம் நீட்டிக்க அவருக்கு தகுதி இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பாரம்பரியமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே நிகழ்வுதான் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் அவர் இறங்குகிறார். அது நடக்காது என்ற காரணத்தினாலும் ஆளுநர் உரையை வாசித்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை வரிசையாக அடுக்க வேண்டிய சூழல் வரும் என்ற காரணத்தினால் இந்த அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தினாலும் தான் அவர் இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டார். 59 பக்கத்திற்கு ஆளுநர் உரை தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியின் சாதனைகளை முழுவதுமாக விவரிக்கின்ற வகையில் இருக்கிறது. அதை படிப்பதற்கு தயங்கி கொண்டுதான் இன்றைக்கு இந்த நாடகத்தை நடத்தியிருக்கின்றார். கடந்த முறை தமிழ்நாட்டின் தலைவர்களுடைய பெயரை சொல்லாமல் மறைத்தவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்து சென்றிருக்கின்றார். அதற்கு அவர் சொல்லியிருக்கின்ற காரணம், தேசிய கீதம் பாடப்படவில்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதோ தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகை அவர்தான் என்பது போல அவர் பேசுகிறார். தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை மிஞ்சி அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. தேசிய கீதத்தின் மீதும் தேசிய ஒருமைப்பாட்டின் மீதும் தமிழ்நாடு மக்களும் அரசும் மாறாத பற்று கொண்டவர்கள் எனவும் ஆளுநர் வெளியேற்றம் குறித்தும் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஆண்டின் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை தொடங்கியுள்ளது. அப்போது தேசிய கீதம் முன்னதாக இசைக்கப்படவில்லை என ஆளுநர் RN ரவி வெளியேறினார். அதன் பின்னர் கூட்டத்தொடர் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அவரை தொடர்ந்து பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், ஆளுநர் உரையின் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, உரையின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு கடந்த ஆண்டு ஆளுநருக்கு எழுதியிருந்த கடிதத்தில் தெளிவுபடுத்தி இருந்ததை சுட்டிக்காட்டினார். மேலும் தேசிய கீதத்தின் மீதும் தேசிய ஒருமைப்பாட்டின் மீதும் தமிழ்நாடு மக்களும் அரசும் மாறாத பற்று கொண்டுள்ளதாகவும் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுவதாக தெரிவித்தார். மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்துள்ளார்.
இந்த ஆண்டின் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை தொடங்கியுள்ளது. அதில் ஆளுநர் RN ரவி வெளியேறியதை தொடர்ந்து அவை பேரவைத் தலைவர் அப்பாவு கவர்னர் உரையை வாசித்தார். தமிழக அரசின் முயற்சியால் 1106 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், பெண் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட தோழி விடுதிகள் திட்டம் மற்றும் வறுமையை ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக மாணவர் அணி நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் மாணவர்களுக்காக ஒன்றிணைவோம் என்ற கருத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொழியும் கடும் பனியால் 13ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் வெப்பநிலை உறைநிலை அளவுக்கு சென்றதால் டெல்லியில் சாலையை மறைக்கும் அளவிற்கு பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இதனால் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் கடும் குளிர் நிலவி வருவதால் நாளை முதல் 13ஆம் தேதி வரை மழலையர் பள்ளி முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து வகையான பள்ளிகளையும் மூட ஜார்க்கண்ட் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே கரடி தாக்கி உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரர் குடும்பத்திற்கான நிவாரண தொகையை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சிதம்பர விளக்கு பகுதியில் முன்னாள் ராணுவ வீர பெருமாள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரடி தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்து 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதில் முதற்கட்டமாக 50,000த்திற்கான காசோலையை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வழங்கினார். மோசமான நிலையில் உள்ள விடுதிகளை மறுசீரமைப்பு செய்ய 30 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தனியார் அரங்கில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் மாநில மாநாடு கௌரவ தலைவர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் புத்தாண்டுக்காக உயர்த்தப்படாமல் இருந்த விடுதி உணவு கட்டணத்தை முதல்வர் உயர்த்தி கொடுத்துள்ளதாகவும், மோசமான நிலையில் உள்ள விடுதிகளை மறுசீரமைப்பு செய்ய 30 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விடுதிகளில் தரமான உணவு வழங்கப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் முதல்வரின் புதுமை திட்டங்களால் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை பள்ளி கல்லூரி விடுதிகளில் அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் மற்றும் மாநில தலைவர் கஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கரூர் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருவீதி உலா நடைபெற்றது. கரூர் மேட்டு தெரு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவர் ரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் ஆண்டாள் சன்னதி அருகே மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமியை பல்லாக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நொளம்பூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக வழக்கறிஞர் சாம்சன் குற்றச்சாட்டு அளித்துள்ளார். நொளம்பூர் காவல் நிலையத்தில் குமார் என்பவரை பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அப்பாஸ் என்பவர் தாக்க முயற்சி செய்ததாக வழக்கறிஞர் சாம்சன் என்பவர் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல் ஆய்வாளர் அறையிலே புகார் அளிக்க வந்த மனுதாரரை தாக்கியதாகவும், நொளம்பூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சென்னை காவல் ஆணையாளர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கிளையண்ட்டுக்கும் எங்களுக்கும் உயிருக்கு அவரால் ஆபத்து இருப்பதால் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளரை சந்தித்து மனு
புகார் கொடுத்துள்ளோம். ஒரு காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது மற்றவர்கள் நிலைமை எப்படி என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் மற்றும் அனைத்து எஃப்ஐஆர் காப்பிகளும் என்னிடம் உள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 7,215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 98 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. தென்காசி மாவட்டத்திற்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டு வருகின்றனர். அதன்படி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளுக்கு வழங்கினார். இந்த சட்டமன்ற தொகுதியில் 3,02,301 வாக்காளர்களும் இறுதி வாக்காளர் பட்டியலில் புதிதாக 24,059 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை விற்பனை செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை திருவான்மையூர், பெசன்ட் நகர், அடையார், சாஸ்திரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதை தரக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்வதாக திருவான்மையூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சென்னை பெசன்ட் நகர் ஏலியட்ஸ் கடற்கரையில் வடமாநில இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஷாம் ஜாமுவான் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 2,750 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா இடையேயான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் சரமாரியாக நடத்திய வான்வழி தாக்குதலில் 184 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் பணைய கைதிகளாக உள்ள இஸ்ரேல் ராணுவத்தில் பணியாற்றிய லிரி அல்பாக் வெளியிட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தன்னை மீட்க இஸ்ரேல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இங்கு நடக்கும் கொடூரங்களை தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனை அடுத்து பணைய கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்ரேல் போராட்டங்களை வலுத்து வருகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சட்டசபையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் உரையை தமிழில் வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. ஆளுநர் பதவி நீட்டிக்க தகுதி இல்லை, அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தேசிய ஒருமைப்பாட்டின் மீது தமிழக அரசு பற்று கொண்டவர்கள். ஆளுநர் வெளியேற்றம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும், சபாநாயகர் அப்பாவு உறுதி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதிகரிக்கும் பனிப்பொழிவு, பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.